عراق در کویت و در قطر عملیات جنگنده‌های ارتش رو داشتیم. எப்பட்றா இந்த செய்தியை பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பலியாடு சிக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு வீடியோ யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தா இவ்வளோ பிரைட்னஸ் இருந்தால் எங்கே விளங்க போகுது இல்லையா? இதா ஹீரோனம் பொறுமைன்றது அப்படி இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீரோ அப்படின்ற ஒரு நாட்டில் ஒரு டிவி சேனல் இருக்குது, தெரியும் தானே? மெதப்பெரதிக்க யுதகினி அலி அவிலை. அரபு நாடுகளில் மீண்டும் யுத்தத்தினுடைய நிலைமை பற்றி எறியும். குவைட் கட்டார் சහ ඊරානය ඇමරිකානු කඳවුරුවලට දෙවන්ත ගුවන් ප්‍රහාර. குவைத் கட்டார் நாடுகள் ஈரான் நாடுகளில் உள்ள அமெரிக்கன் இராணுவ தளங்கள் மீது ஈரான் கடுமையாக தாக்கும். دشمن در کشورهای منطقه حمله کردند. در پایگاه ضد انقلاب در اربیل عراق، در کویت و در قطر عملیات جنگنده‌های ارتش رو داشتیم. کویت و در قطر عملیات امریکایی از در واقع عملیاتی که F5 نیروی هوایی انجام داده اونجا با موفقیت از لایه‌های مختلف. உறவுகளே, இந்த தகவல் நேரத்தோடய நான் ட்விட்டரில் நிறைய தடவை ரீட்வீட் பண்ண முடியாமல் லைக் பண்ணி அந்த சேவ் பண்ணி வச்சது. யாராவது ஒரு பலியாடு சிக்குன்னு பார்த்தா ஹீரோ என்ற பலியாடு நம்மளுக்கு சிக்கியிருக்குது. அவங்கள வச்சு தான் நம்ம அந்த கண்டென்ட்டை ரிவீல் பண்ணணும். இப்போ யாராவது கேள்வி கேட்டால் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, அதுதான் மக்களுக்கு தெளிவுபடுத்தினேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் சட்ட சிக்கல்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த எங்கடா அது அழிச்சிட்டனோ, பார்த்திங்கன்னா யார் நைஸ் காய் என்ன சொன்னான்னா, நான் எல்லா நேரமும் நைஸ் காயாக இருக்க மாட்டேன். அதுவும் அவங்களாவே எடிட் பண்ணி ஒரு ஃபோட்டோன்னு இறக்கியிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஃபோட்டோன்னு அவங்களாவே இப்போ எடிட் பண்ணி இறக்கியிருக்காங்க. நான் எப்போவுமே நைஸ் காயாக இருக்க மாட்டேன். நைஸ் காய் இஸ் ஓவர். இனி நான் ரொம்ப கெட்ட பையனாக மாற போகிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையும் விடுத்துட்டு, இது வரைக்கும் ஈரானில் ஏற்கனவே மின்சார பிரச்சனை, ரெகுலேட்டர், அந்த முக்கியமான சில கனெக்டர், அது இது எல்லாமே ஃபியூஸ் ட்ரிப் அது இதுன்னு எந்த ஒரு சாமானும் இல்லை. உடஞ்ச பல இடங்களில் மின்சாரம் சேதம் அடைஞ்ச பல இடங்களில் ரீஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய பொருட்கள் ஷிப்மெண்ட் வந்தது சீனாவிலேருந்து கப்பலை மறைச்சிட்டாங்க. இப்போதைக்கு வரைக்கும் வரக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கான அனைத்து கப்பல்களும் மறிக்கப்படுது. ரஷ்யாவிலேருந்து அது நடுவில் ஒரு கடல் ஒன்று இருக்குது, அது மூலமாக ரஷ்யாவிலேருந்து பொருட்கள் வருது. இருந்தாலும் ஈரானுக்கு வரக்கூடிய முக்கியமான சோர்ஸ் ஆஃப் கார்கோ எதுவுமே இன்னும் உள்ள நுழையலை. அதால் மிகப்பெரிய பாதிப்பில் முகம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சூழலில் இந்த ட்ரம்ப் அவங்கள இன்னும் கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி மறுபடியும் இந்த எல்லாமே மொத்தமாக நியூக்ளியர் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், நாங்கள் அதை எடுத்து அமெரிக்காவுக்கு போகணும், ஹொர்மஸில் பெரிய ஆதாயமெல்லாம் பார்க்கக்கூடாது, ஹொர்மஸில் கட்டணம் பெருசாக அறவிடப்படக்கூடாது, ஃபுல்லாக திறந்த வெளியாக ஓப்பன் ஆக்கி விடணும். இந்த மாதிரி பல ஸ்ட்ரிக்ட். ஆனால் எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஈரான் அடிப்பணியாது. அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நிச்சயமாக நாங்கள் மறுபடியும் தாக்குவோம். அதுலேயும் முக்கியமாக குவைத்து கத்தாரில் தான் மிகப்பெரிய தளங்கள் இருக்குது, இன்க்ளூடிங் சவுதி. அதே மாதிரி பஹ்ரைன்லேயும் இருக்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயும் இருக்குது. இந்த நாடுகளில் நாங்கள் படு தீவிரமாக தாக்குவோம் அப்படின்றத அவங்க வெளிப்படையாகவே தெரிவித்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எந்த நேரத்திலும் மறுபடியும் தாக்குவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கட்டார் குவைத்தை அந்த மனுஷன் மென்ஷன் பண்ணியிருக்கிற அவ்வளோதான். பார்க்கலாம் இறைவனுடைய நாட்டம். அமெரிக்கா என்ன மாதிரி முடிவெடுக்குது, ஈரான் அதுக்கு என்ன மாதிரி பதில் கொடுக்குது அப்படின்றத பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். அதே மாதிரி நான் ஒரு செய்தி போட்டேன், நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இலங்கை இந்தியாவை கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். போதைப்பொருள் வியாபாரத்தில் மிகவும் பிரபல்யம் பெற்ற, மிகவும் முக்கியமாக தேடப்பட்டு வந்த
பல குற்றவாளிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் இலங்கையர், இந்தியர்கள் உட்பட பலரும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நெட்வொர்க் தலைவராக தொழிலதிபர் சரத் கனம்கோட்டி சங்கோனி எனப்படும் ஒரு நபர், இவர் தான் தொழிலதிபராம். அதே போல் பார்த்திங்கன்னா மைதம் முகமது ஈரான் நாட்டைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இலங்கையைச் சேர்ந்த முகம்மது அக்கீல், இவர் வந்து இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இங்கேருந்துடா வாரிங்க நாட்டு மானத்தை கேவலப்படுத்துறதுக்குன்னு. அடுத்ததாக ஆல்ஃப்ரைட் சைபு, இந்த நபர் வந்து இந்தியா நாட்டை சார்ந்தவர் அப்படின்றதும். அதே போல் முகமது ரியாஸ், இவரும் வந்து இந்தியா நாட்டை சார்ந்தவர். அதே போல் பார்த்திங்கன்னா சையத் பிலாவல் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி காசிம் அலி ஈரான் நாட்டை சார்ந்தவர். அதே போல் கணேஷ் வானியா இந்தியா நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி மணிசண்டன் ஷேர் கடைகள் இந்தியா நாட்டை சார்ந்தவர். அதே போல் முகமது ஃபர்வீஸ் ஈரான் நாட்டை சேர்ந்தவர். அதே போல் முஸ்தபா மஹமூத் எகிப்து நாட்டை சார்ந்தவரும். அப்சல் ஃபானி இந்தியா நாட்டை சார்ந்தவர். அதே போல் வவாரி குல் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி முகமது சலீம் இந்தியா நாட்டை சார்ந்தவர். இந்த மாதிரி பலரும் போதைப்பொருள் வியாபாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு ஆள் பார்த்திங்கன்னா முகமது அக்கீல் எனப்படும் இந்த நபர் வந்து இலங்கை நாட்டை சார்ந்தவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் பலரும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு இவங்களுடைய நெட்வொர்க்கை பிடிச்சதால் இன்னும் பலரும் கைது செய்யப்படலாம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டுக்கு வந்தோமா, பொழப்பு நடத்தினோமா, போனோமா இல்லாமல் இருக்கிறவனுங்களை இங்கே எடுத்து இவனுங்களும் கடைசியில் கெட்டு குட்டிச்சோராகி சாக போகிறானுங்க.